அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரே இயேசு நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இந்த நன்மை கிருபை நாள்தோறும் என்கிற இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம எப்படியாகிலும் கனமும் மகிமையும் செலுத்தி அவரை ஆராதிக்கும் போது அவர் மெய்யாகவே நம் நடுவிலே சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். அவரை சந்தோஷப்படுத்த நம்ம வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை அவர் தந்து நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். எனவே ஒரு பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். அல்லேலூயா. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கிறார், உந்தலை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கிறார், உந்தலை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி விசுவாசிக்கிறீங்கன்னா நல்லா சேர்ந்து என்னோட பாடி பாருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை வெட்கத்திலிருந்து தூக்கி எடுப்பார். ஆமென், ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் நிச்சயமாக வெட்கப்பட்டு போக மாட்டார். இதை நீங்கள் விசுவாசிக்கணும். இன்னைக்கு விசுவாசித்த ஆண்டவரே உங்களை நம்புகிறப்பா, என் தலைக்கு வெட்கத்தை உடுத்த நினைக்கிற மனுஷர்களுக்கு முன்பாக நீர் என் தலையை உயர்த்துமப்பா என்று கேட்டு பாருங்கள். கட்டாயம் கர்த்தர் உங்களை வெட்கத்திலிருந்து விடுதலையாக்கி நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த பூமியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டுகள் உயிரோடு இருந்து அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு மாம்சத்தில் வாழ்ந்திருந்த காலங்களில் அற்புத அடையாளங்கள்லாம் செய்து அவர் தேவன் என்பதை நிரூபித்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் பரமேறி போனார். போன பின்பு அவர் சொன்னார், நான் போய் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். அதேபடி பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை முதலாக சபையின் மேல் தேவன் ஊற்றினார். அந்த பரிசுத்த ஆவியை
அப்போஸ்தலர்கள் காத்திருந்து ஜெபித்து பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை யாரெல்லாம் விசுவாசித்து ஜெபித்து எதிர்பார்த்து காத்திருந்து பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அந்த பரிசுத்த ஆவியினால் வருகிற நன்மைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியில் பாருங்கள், நம்ம வாழும்போது நமக்கு ஒரு உதவி தேவை, நமக்கு ஒத்தாசை நமக்கு தேவை. நம்ம சொந்த பலத்தில் நம்ம வாழவே முடியாது. தேவ பலன், தேவ கிருபை, தேவ ஒத்தாசை இருந்தால் மட்டும்தான் இந்த பூமியில் நீங்கள் ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக, பாதுகாப்பாக வாழ முடியும். அப்படி பூமியில் நம்ம சந்தோஷமாக, பாதுகாப்பாக, ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியை தேவன் தந்திருக்கிறார். இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசுத்த ஆவியுடைய உதவி கிடைக்கும். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராவது இயேசு விசுவாசியாதவங்க இதை கேட்குறீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் இயேசுவை விசுவாசித்து பாருங்கள். அந்த தேவன் நமக்கு உதவும்படியாக பரிசுத்த ஆவியை, தேவனுடைய ஆவியை நமக்கு தருவார். அந்த ஆவியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளணுங்கிறத அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் முதல் 2 அதிகாரங்களை படிச்சிங்கன்னா அவங்க ஜெபம் பண்ணி காத்திருந்து அந்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. தேவனை விசுவாசித்தாங்க, அதன் மூலம் தேவ ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. அந்த தேவ ஆவி நமக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறது? ஒன்று, நம்முடைய பலவீனங்களில் அவர் நமக்கு உதவி செய்கிறார். பாருங்கள், நம்ம எல்லாருமே பலவீனர்கள் தான், யாருமே பலவான்கள் கிடையாது. நான் இங்கேருந்து உங்களோட பேசுகிறேன் என்றால் நீங்கள் பலவீனர்களும் நான் ரொம்ப பலவானும் ஆனதுனால பேசலை. நமக்கு எல்லாருக்கும் பலவீனங்கள் உண்டு. சரீரத்தில் பலவீனம் உண்டு, ஆவியில் பலவீனம் உண்டு, சுபாவங்களில் கூட, குணங்களில் கூட நமக்கு சில பலவீனங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் என்றால், நமக்கு என்னதெல்லாம் காரியங்களில் பலவீனமாக இருக்கிறோமோ அந்த பலவீனத்திலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஒன்று, அதே வசனத்தில் 2வது பகுதி சொல்லப்படுகிறது, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். 2வது ஒரு உதவி, அதாவது நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் 2வது எப்படி நமக்கு உதவி செய்கிறார்னா, நம்மளால் ஜெபிக்க முடியலை, ஜெபிக்க தெரியலை, என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு புரியலை, அப்படி இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஜெபத்தில் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். என்னென்ன காரியங்களுக்காக எப்படியெல்லாம் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்து நம்மளை ஜெபிக்க உதவி செய்வார். 3வது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அந்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? 9வது வசனத்தில் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பாருங்க, ஆவியானவர் நமக்கு இன்னொரு 3வது ஒரு உதவி செய்ய போறார். என்ன உதவினா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவனுடைய ஆழங்களை வெளிப்படுத்துவார். என்ன ஆழங்கள்? உங்களுக்காக என்னென்ன நன்மைகளை எல்லாம் தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரோ அது என்னது, உங்களுக்கு எதையெல்லாம் தருவேன், எப்படியெல்லாம் கொடுப்பேன், உங்களை எப்படியெல்லாம் மேன்மைப்படுத்துவேன், பூமிக்குரிய, பரத்துக்குரிய, ஆவிக்குரிய எல்லா நன்மைகளையும் தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறத அந்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். உங்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேங்கிறத உங்களுக்கு முன்கூட்டி சொல்லி உங்களுக்கு ஆவியானவர் இதையெல்லாம் என்ன செய்வாராம்? வெளிப்படுத்துவார் என்று நம்ம பார்க்கிறோம். கடைசியாக 4வதாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கும்போது, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருள்ள ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். கடவுள் நம்ம கூட இருக்காரா? கடவுள் நமக்குள் நிலைச்சிருக்கிறாரா? நீ போகிற இடத்துல உன் கூட ஆண்டவர் வருகிறாரா என்பதை உனக்குள்ள இருந்து அந்த ஆவியானுடைய குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். மகனே, பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், நீ தைரியமாக இரு, கலங்காத, பயப்படாத, திகையாத, உன் கூட நான் இருக்கேன்ப்பான்னு சொல்லி இந்த ஆவியானவர் உள்ளே இருந்து நமக்குள்ளே அவர் தேவன் இருப்பதை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார். அதுதான் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். நீங்கள் இருக்கிறத, உங்கள் கூட அவர் இருக்கிறேங்கிறத அவர் அப்படியே உங்களுக்கு உணர்த்தி
உங்களை திடப்படுத்தி கொண்டே இருப்பார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. அப்போ நம்ம அந்த பரிசுத்த ஆவியை பெற வேண்டியது எவ்வளோ அவசியம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அந்த சுருக்கமான நேரத்தில் இதை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் அந்த ஆவியை பெறாவிட்டால் ஆண்டவரை பார்த்து, பரிசுத்த ஆவியானவரே என்னை உம்முடைய ஆவியினாலே நிரப்பும் என்று நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கேட்டால், கட்டாயம் ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்பி உங்களுக்கு இந்த 4 விதத்தில் உதவி செய்வார். நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் மூலம் எங்களுக்கு கிடைக்கிற தெய்வீக உதவிகளை இன்றைக்கு கற்றுக்கொள்ள உதவி செய்தீர். யாரெல்லாம் அப்படிப்பட்ட உதவியை எதிர்பார்த்து நாடி இருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்றைக்கு உம்முடைய உதவியை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.